அம்புலி மாமா கதைகள். மழை பெய்விக்கும் முனிவர். ரிஷ்யசிருங்கர் பிறக்கிறப்பவே தலையில கொம்போட பிறந்தவர். இவரோட தாய் தேவதையா இருந்தாலும் சாபத்தால ரிஷ்யமானாகி இருந்தப்போ இவரை பெத்தெடுத்தா. அதனாலதான் ரிஷ்யசிருங்கர்ங்கிற பேர் ஏற்பட்டது. இவரை விபாண்டகர்ங்கிற முனிவர் இவருக்கு வெளி உலகத்தை பத்தி எதுவும் தெரியாம வளர்த்து வந்தாரு. ரிஷ்யசிருங்கருக்கு காட்டுல உள்ள பறவைகளும் மிருகங்களும் திரியறதும் கத்துறதும் தான் தெரியும். அவரோட தந்தையை தவிர வேறு எந்த ஆணையோ அல்லது பெண்ணையோ அவர் பார்த்ததே இல்ல. விபாண்டகர் அவருக்கு எல்லா சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒரு அபூர்வ சக்தி இருந்தது. மழை பொய்த்து போன இடத்துக்கு அவர் போனா அங்க நல்ல மழை பெய்யும். ஒரு முறை அங்க தேசத்துல மழை பெய்யாம வறட்சி ஏற்பட்டது. அங்க மன்னன் ரோமபாதன் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சான். அப்போ அமைச்சர்கள் காட்டுல உள்ள ரிஷ்யசிருங்கரோட சக்தி பத்தி சொன்னாங்க. மன்னனும் உடனே அவரை தன்னோட நாட்டுக்கு அழைச்சிட்டு வர தன்னோட அமைச்சர்களை அனுப்பி வச்சாரு. ஆனா விபாண்டகரோ அவரை தன்னோட ஆசிரமத்துக்கு வெளியில எங்கேயுமே அனுப்ப முடியாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டாரு. அவங்களும் பேசாம வந்த வழியே வந்துட்டாங்க. ரோமபாதன் கிட்ட அவங்க ரிஷ்யசிருங்கரை அழைச்சிட்டு வர விபாண்டகர் தடையா இருக்கிறத சொன்னாங்க. அப்போ அமைச்சர்கள்ல ஒருத்தர் ரிஷ்யசிருங்கர் வெளி உலகத்தை பார்த்ததே இல்ல. அதனால விபாண்டகர் அவரோட ஆசிரமத்துல இல்லாத சமயமா பார்த்து அவரை நம்ம நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடணும். அதுக்காக அழகிய பெண்களை சுவையான தின்பண்டங்களோட அங்க அனுப்பி அவரை மயக்கி நம்ம நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். அப்போ நம்ம நாட்டுல நல்ல மழை பெய்யும்னு சொன்னாரு. மன்னனும் அப்படியே செய்யலாம்னு சொன்னான். இயற்கையோட ஒட்டி வாழ்ற ரிஷ்யசிருங்கரை அழைச்சிட்டு வர அழகிய பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. விபாண்டகர் ஏதோ ஒரு யாகத்துக்காக போயிருக்காருன்னு அவர் திரும்பி வர சில நாட்கள் ஆகும்னு தெரிஞ்சுது. உடனே ரோமபாதன் அழகிய பெண்களை இனிப்பான தின்பண்டங்களோட விபாண்டகரோட ஆசிரமத்துக்கு அனுப்பினான். அவங்களும் அங்க போய் ரிஷ்யசிருங்கரை பார்த்தாங்க. அவங்க தவம் செய்யறவங்கன்னு சொல்லி இனிய பாடல்களை பாடி ஆடி அவரோட மனதை கவர்ந்தாங்க. அவங்க கொண்டு வந்த இனிப்பு பட்சணங்களை புதுவித காய் கனி கிழங்குகள்னு சொல்லி அவருக்கு கொடுத்து சாப்பிட வச்சாங்க. ரிஷ்யசிருங்கருக்கு எல்லாமே புதிதா இருந்தது. அவங்களோட தோற்றம், ஆடல் பாடல், அவங்க கொடுத்த பண்டங்கள் எல்லாமே அவரோட மனதை கவர்ந்தது. அவங்களும் அவரை தங்களோட ஆசிரமத்துக்கு வருமாறு கூப்பிட்டோன்னே அவரும் அவங்களோட கிளம்பிட்டாரு. அவங்க அவரை அங்க நாட்டுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அவரோட காலடி அந்த நாட்டுல பட்டோன்னே நாடு முழுவதும் நல்ல மழை பெஞ்சுது. மன்னன் ரோமபாதனும் அவரை வரவேற்று எல்லா மரியாதைகளையும் செஞ்சு தன்னோட மகள் சாந்தாவை அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சான். பிற்காலத்துல தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய ரிஷ்யசிருங்கரை அழைச்சிட்டு போனாரு. அந்த யாகத்தோட பயனா ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருகனன்னு 4 புதல்வர்களை அவர் அடைஞ்சாரு.